இது சிம்பிளி டிவைன் விநாயக சதுர்த்தி சீரீஸ். சிவபெருமானுடைய காவலுக்கு பூதகணங்கள் இருக்கிற மாதிரி தன்னுடைய அந்த புறத்துக்கும் ஒரு காவல் தெய்வம் வேணும்னு ஆசைப்படுறாங்க பார்வதி. குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் பூசிக்கிட்ட மஞ்ச குடம்பை எடுத்து ஒரு அழகான பாலகனை வடித்து அவனுக்கு உயிர் ஊட்டுறாங்க. அந்த பாலகன் அதி புத்திசாலித்தனத்தோடையும் வீர பராக்கிரமத்தோடையும் பார்வதி தேவியோட அந்த புறத்தை காவல் காக்கிறாரு. ஒரு நாள் பார்வதி தேவியை பார்க்க வர சிவபெருமான் பாலகனால தடுத்து நிறுத்தப்படுறாரு. என் மனைவிய நான் சந்திக்க வர தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டு சிவன் பாலகனுடைய தலையை வெட்டிடுறாரு. சத்தம் கேட்டு வர பார்வதி, நான் உயிரூட்டிய என்னுடைய மகனின் தலையை வெட்டிட்டீங்களேன்னு அழுது புலம்புறாங்க. அவங்களை சமாதானப்படுத்த சிவன் தன் பூதகணங்களை அனுப்பி வடக்கு நோக்கி போய் கண்ல படுற முதல் ஜீவனுடைய தலையை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. பூதகணங்களும் ஒரு யானையின் தலையை எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த தலையை சிவபெருமான் பாலகனுடைய உடல்ல பொருத்தி அவனுக்கு உயிர் கொடுக்கிறாரு. யானை தலையோட உயிர் கொண்டு எழும் பாலகனை கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக்கி கணபதினு பேரு வைக்கிறாரு. எந்த காரியம் தொடங்கறதுனாலும் உலகத்து மக்கள் உன்னை வணங்கின பிறகுதான் தொடங்கணும்னு சிவபெருமான் ஒரு விதியையும் ஏற்படுத்துறார். இது சிம்பிளி டிவைன் விநாயக சதுர்த்தி சீரீஸ். கிரௌஞ்சன் என்ற கந்தர்வன் இந்திரனுடைய அவையில ஒரு இசை கலைஞராக இருக்காரு. ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சிக்கு இந்திரன் ஏற்பாடு செய்யறாரு. அந்த நேரத்துல வாமதேவ முனிவருடைய கால்களை தவறுதலாக மிதிச்சிடுறாரு கிரௌஞ்சன். கடும் கோபம் அடைகிற முனிவர் கிரௌஞ்சனை சுண்டலியாக மாறும்படி சபிச்சிடுறாரு. அழகான கந்தர்வனாக இருந்து இப்படி சுண்டலியாக மாறிட்டோமேனு விரக்தியில கிரௌஞ்சன் பயிர்களை அழிச்சு எல்லாருடைய துணிகளையும் கிழிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல பராசர முனிவருடைய ஆசிரமத்துல வந்து தங்கி இருக்காரு விநாயகர். அந்த ஆசிரமத்துக்குள்ளேயும் கிரௌஞ்சன் புகுந்து பெரும் அழிவை ஏற்படுத்துறான். இத பாக்குற விநாயகர் கிரௌஞ்சனை ஒரு பெரிய கயிறால கட்டி இழுத்து தன் காலடியில மண்டியிடும்படி செய்கிறாரு. கிரௌஞ்சனும் தன்னுடைய தவறை உணர்ந்து விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னையே உங்க வாகனமாக ஏத்துக்கோங்கன்னு சொல்றாரு. விநாயகரும் அவரை மூஷிக வாகனமாக ஏத்துக்கிறாரு. நான் உண்மையில ஏறி பயணம் செய்யும் போதெல்லாம் என்னுடைய எடையை வெகுவாக குறைச்சு உனக்கு எந்த கஷ்டமும் வராம பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு விநாயகர். இது சிம்பிளி டிவைன் விநாயக சதுர்த்தி சீரீஸ். மகாபாரதம்ங்கிற இதிகாசத்தை வியாசர் சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. உன்னால எழுத முடியுமான்னு அவர் விநாயகர் கிட்ட போய் கேட்க விநாயகரும் ஒத்துக்கிறாரு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்தது. வியாசர் ரெஸ்டே எடுத்துக்காம தொடர்ந்து சொல்லணும், விநாயகரும் அதே மாதிரி ரெஸ்டே எடுத்துக்காம தொடர்ந்து எழுதணும். வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுத ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல விநாயகருடைய எழுத்தாணி திடீர்னு உடைஞ்சு போயிடுது. வேத வியாசரோ கதை சொல்றத நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. என்ன செய்யறதுன்னு ஒரு நொடி யோசிக்கிற விநாயகர் சட்டுன்னு தன்னுடைய தந்தத்தை உடைச்சு வியாசருக்கு ஈடு கொடுத்து மகாபாரத காப்பியத்தை எழுதி முடிச்சாராம். ஒரு தந்தத்தை உடைச்சு மகாபாரதத்தை எழுதி முடிச்சதால விநாயகருக்கு ஏக தந்தர் அப்படிங்கிற பேர் வந்தது. இது சிம்பிளி டிவைன் விநாயக சதுர்த்தி சீரீஸ். அனலாசுரன் நெருப்பே வடிவமான ஒரு அசுரன் இருந்தான். மரங்கள், மனிதர்கள், தேவர்கள்னு எல்லாரையும் கொதிக்க வச்சு அப்படியே சாப்பிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அனலாசுரன் கிட்டேந்து உலகத்தை காப்பாத்துறதுக்காக விநாயகர் மிகப்பெரிய உருவம் எடுத்து அவனோட போருக்கு போறாரு. தகிச்சிட்டு இருக்கிற அவனை அப்படியே தன்னுடைய கைகளால பிடிச்சு வாயில போட்டு முடுங்கிடுறாரு. அனலாசுரனுடைய பிரச்சனை முடிஞ்சது. ஆனா விநாயகருக்கு பிரச்சனை ஆரம்பமாச்சு. அவருக்கு உடம்பெல்லாம் எரிய தொடங்கியது. பூதகணங்கள் குளிர்ந்த சந்திரனை கொண்டு வந்து தலையில வச்சாங்க. நாரதர் குளிர்ந்த கங்கை நீரை தலையில கொட்டினாரு. விஷ்ணு தாமரை மலர்களை கொண்டு விநாயகரின் உடம்பு முழுக்க தடவி விட்டாரு. இருந்தாலும் விநாயகருக்கு எரிச்சல் அடங்கவே இல்லை. கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சப்த ரிஷிகள் ஒரு சான் அளவுள்ள 21 அருகம்புல்ல கொண்டு வந்து விநாயகருடைய தலையில வைக்கிறாங்க. அருகம்புல்ல வச்ச உடனேயே விநாயகருடைய எரிச்சல் அடங்கி போயிடுது. இந்த கதையுடைய அடிப்படையில தான் விநாயகருக்கு நாம அருகம்புல்ல வச்சு பூஜை செய்யறோம். இது சிம்பிளி டிவைன் விநாயக சதுர்த்தி சீரீஸ். விநாயகருக்கு மோதக பிரியன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு.
சிவன், பார்வதி, விநாயகர் 3 பேரும் ஒரு நாள் அத்ரி முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க. ரிஷி பத்தினியான அனுசுயா அவங்களுக்கு தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு செய்யறாங்க. சிவனும் பார்வதியும் திருப்தியா சாப்பிட்டுட்டு முனிவரை வாழ்த்துறாங்க. ஆனா விநாயகருக்கும் பசி அடங்கவே இல்லை. எவ்வளவு சாப்பிட கொடுத்தாலும் இன்னும் ஏதாவது இருக்கான்னு அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அனுசுயாவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு விநாயகருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல சமைக்க கூட எந்த பொருளும் இல்லாம போயிடுது. சமையல் கட்டு முழுவதும் தேடுறாங்க அனுசுயா. அரிசி மாவு, வெல்லம், தேங்காய் மட்டுமே இருக்கு. சரின்னு இது 3ஐயும் ஒன்னா சேர்த்து கலந்து 21 கொழுக்கட்டைகளாக செய்து ஆசையாக விநாயகருக்கு கொடுக்கறாங்க அனுசுயா. கொழுக்கட்டைகளை சாப்பிட்ட உடனே விநாயகருக்கு பசி அடங்கி போகுது. தன் மகன் ஒரு கொழுக்கட்டை பிரியன்னு தெரிஞ்சுக்கிற பார்வதி யாரெல்லாம் 21 கொழுக்கட்டைகளை படைத்து உன்னை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு ஆசீர்வாதம் செய்யறாங்க. இது சிம்பிளி டிவைன் விநாயக சதுர்த்தி சீரீஸ். களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகரை நீர்நிலைகள்ல கரைக்கிற வழக்கம் எப்ப ஆரம்பமாச்சு, அதுக்கு என்ன காரணம்? இயற்கையை பராமரிக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான் இது. இது பல நூற்றாண்டுகளாக வழக்கத்துல இருக்கு. ஆடி மாசம் முழுக்க ஆறுகள்ல எல்லாம் வெள்ளம் கரை புரண்டு ஓடி ஆற்று மணல் எல்லாம் அப்படியே அடித்து செல்லப்படும். மணல் இல்லாததுனால நதிநீர் எல்லாம் வீணாக கடல்ல போய் சேர்ந்துரும். இதை தடுக்கிறதுக்காகத்தான் ஆடிக்கு பிறகு வர ஆவணி மாசத்துல களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஓடும் நதிநீர்ல கரைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. களிமண்ணால எதை பிடிச்சு வச்சாலும் அது கடினமாக கூடிய தன்மை கொண்டது. களிமண்ணால விநாயகர் சிலைகள் செய்து பூஜை பண்ணி 4-5 நாட்கள் கழிச்சு அதை ஆற்று நீர்ல கரைச்சா களிமண்ணுடைய கடினத்தன்மை அப்படியே ஆற்று நீர்ல தேங்கி அது நதிநீரை உறிஞ்சு வச்சுக்கும். ஆற்று நீரும் வீணாகாம தடுக்கப்படும். பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட மஞ்சளும் நீர்ல கலக்கும் போது அது ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் இருக்கும். நீர்வளத்தை மேம்படுத்துறதுக்காகத்தான் இது செய்யப்பட்டதுங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த வருஷ விநாயகர் சதுர்த்திக்கு களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மட்டுமே வாங்கி பூஜை பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.